வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு வாழ்க்கை கொடுக்க போறாரு, கமலஹாசன் ரஜினிகாந்துக்கு வாழ்க்கை கொடுக்க போறாரு அப்படின்னு மாறி மாறி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா, ரஜினிகாந்த் சுந்தர் சி சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க, அதை ராஜ்கமல் தயாரிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உலா வருது. அது வந்து கமலுடைய பிறந்த நாளான நவம்பர் 7 அன்னைக்கு அந்த படம் பத்தி அறிவிப்பு வரும். அந்த படத்துல வந்து தயாரிப்பு அப்படிங்கிறதுல வந்து ஸ்ருதிஹாசன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேர் வரும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படம் வந்து 2027 ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயம் பொய்யா இருந்ததுன்னா கோல் போஸ்டை தள்ளி வச்சிடணும். 2027 தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு அதை பத்தி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம்ல. 2027 தாங்க ஆரம்பிக்கும், அதை பத்தி இப்ப என்னங்க அப்படின்னு நம்ம தள்ளி போயிடுவோம்ல. ஸோ அதனால கோல் போஸ்டர் 2027 தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, தக் லைஃப் படத்தை எடுத்த வகையில கமலுக்கு வந்து 178 கோடி ரூபாய் நஷ்டம். ஆனா கமல் வந்து இந்த 178 கோடியை ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. அவங்க வாயிலே சொல்றாங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாருன்னு. ரீஃபண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்குடா ரஜினியை வச்சு படம் எடுக்கணும்? அதான் ரீஃபண்ட் பண்ணிட்டாருல, அவர் கையில பணம் இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்றது நஷ்டம் உண்மையா இருந்தா அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாரு நீங்களே சொல்றீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு திருப்பி ரஜினியை வச்சு படம் எடுக்கணும்? ஸோ இதுல வந்து எப்படின்னா, ரஜினி வந்து ஹெல்ப் பண்றாரு கமலுக்கு. நண்பருக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டு அவரா வந்து கால் ஷீட் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு பெரிய மனதுங்கிறாங்க. உண்மையிலேயே கமல் தான் இதுவரையே ரஜினிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது முதல்ல வந்து 3வது படம் அவர் நடிக்கிற படம் வந்து 3 முடிச்சு ஒரு வில்லன் நடிகர், அதாவது வில்லன் நடிகர்னு கூட சொல்ல முடியாது, சும்மா துண்டு துக்குடா ரோல் பண்ண ஒரு ரஜினிகாந்துக்காக கமலஹாசன் இன்னைக்கு பெரிய நாயகன். அவர் வந்து சாகிற மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ 3 முடிச்சுல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற எந்த நடிகரும் பண்ண மாட்டான். கமல் அன்னைக்கு ஒரு வில்லன் நடிகர், புது நடிகருக்காக விட்டு கொடுத்தார் ரஜினிக்காக, அவர் வளரணுங்கிறதுக்காக. அதே ரஜினிகாந்துடைய முள்ளு மலரும் படம் வந்து எடுக்க முடியாம பாதியில நின்ன பொழுது அந்த படத்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணவர் கமலஹாசன். இது வந்து டைரக்டர் மகேந்திரனே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. உழைப்பாளி பட பிரச்சனை ரெட் கார்டு கொடுத்து சிந்தாமணி முருகேசன் அந்த படத்தை நிப்பாட்டின பொழுது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ரஜினிக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த ரெட் கார்டை வந்து காலி பண்ணவர் கமலஹாசன். இந்த மாதிரி கமல் தான் ரஜினிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரே தவிர ரஜினி எந்த காலத்திலையும் கமலுக்கு உதவி பண்ணதில்லை. கமல் தான் ரஜினிக்கு உதவி பண்ணியிருக்காரே தவிர ரஜினி எந்த காலத்திலையும் கமலுக்கு உதவி பண்ணதே கிடையாது. அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எல்லாம் பேர் போட்டு ராஜ்கமல் படம் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஏற்கனவே கமலஹாசன், சந்திரஹாசன் அப்படிதான் பேர் இருக்கும். அதுல மகேந்திரன் வந்ததே எனக்கெல்லாம் பிடிக்கல. அதுல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எல்லாம் போட்டு அப்படி படம் எடுத்து ரஜினியை வச்சு படம் எடுத்து யாருக்கு லாபம் வந்திருக்கு? ஆஃப்டர் படையப்பாக்கு அப்புறம் எந்த படம் அவருக்கு லாபகரமா ஓடி இருக்கு? எல்லாமே பொய் வசூல் வடை தான். அப்படி இருக்கிறப்ப ராஜ்கமல் இந்த படம் எடுப்பது ஒருவேளை உண்மையா இருந்தால் அது தேவையில்லாத விஷப்பரிச்சை, அதுல இருந்து ஒதுங்கி இருப்பது நமக்கு நல்லது. அக்டோபர் 28, 1978 வெளிவந்த படம் வந்து சிகப்பு ரோஜாக்கள். ஸோ நம்ம நேற்றுக்கு வெற்றி விழாவும் இருந்ததுனால அதை வந்து ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்குறோம். சிகப்பு ரோஜாக்களை பொறுத்தவரைய அது மாபெரும் வெற்றி பெற்ற படம். ஒரு வில்லனா, ஒரு கதாநாயகனே வில்லனா இருந்து அவன் மேல நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுற மாதிரி ஒரு அந்த படத்தை எடுத்திருப்பாரு பாரதி ராஜா. அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் நம்ம யார் மேல நமக்கு கோபமா இருக்குமோ அப்படியே மாறிடும். அந்த கதாநாயகன் மேல நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு வர்ற மாதிரி பண்ணி விட்டுருவாரு. சிகப்பு ரோஜாக்களை பொறுத்தவரைய பாரதி ராஜா அந்த படத்தை பத்தி ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. 2 படம் எடுத்திருந்தாரு பாரதி ராஜா, 16 வயதினிலே, அப்புறம் கிழக்க போகும் ரயில். இதுக்கப்புறம் வந்து சிகப்பு ரோஜாக்கள், அதாவது 2மே கிராம படம். கிராமத்திலேருந்து வந்தவர், இவருக்கு கிராம படம் தான் எடுக்க தெரியும், இவருக்கு வந்து சிட்டி படம் எடுக்க தெரியாதுன்னு எல்லா பத்திரிகையிலும் எழுதினாங்க. கிழக்கு போகும் ரயில் வந்து 1 வருஷம் தாண்டி ஓடி இருக்கு. சென்னை தேவி தியேட்டர்ல வந்து 1 வருடம் தியாகராஜ பாகவதரோட ஹரிதாஸ் வந்து ஒரு தீபாவளிக்கு வெளியாகி அடுத்த தீபாவளி வரை ஓடிச்சும்பாங்க. அதுக்கு பிறகு கிழக்கு போகும் ரயில் நிறைய அந்த மாதிரி ஓடி பாராட்டு பெற்றது. அந்த கோவத்துல தான் சிகப்பு ரோஜாக்கள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. பெருசா படிக்கிற பழக்கம் இல்லை. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகம் படிக்கும் பொழுது அதுல படிச்சிருக்காரு ராமன் ராகவா அப்படின்னு ஒருத்தன். ராமன் ராகவாங்கிறவன் வந்து திருநெல்வேலிக்காரன். அவன் மும்பையில இருந்தான். அவன் 12 பெண்களை வந்து கொலை பண்ணான். அவன் ஏன் கொலை பண்ணான் அப்படின்னு அந்த கட்டுரையில எழுதியிருந்தாங்க.
அவனுக்கு எப்போதும் இரவு பணிதான். அதனால் மனைவிக்கு துணையாக தன் நண்பனை வைத்துவிட்டு வேலைக்கு செல்வான். ஒரு முறை பார்த்தபோது மனைவியும் நண்பனும் தவறாக இருப்பதை பார்த்துவிட்டு மனைவியையும் நண்பனையும் கொன்று விடுகிறான். அதன் பின்னர் பெண்கள் என்றாலே அவர்கள் மீது அவனுக்கு வெறுப்பு. 12 கொலைகளை செய்தான். அவனை போலீஸ் கைது செய்தது. அப்போது அது மிகப்பெரிய பிரபலமான கேஸா பேசப்பட்டது. ஸோ மாடர்னா ஒரு படம், த்ரில்லராகவும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிழக்கே போகும் ரயிலுக்கு அப்புறமாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. இந்த இந்த படத்துக்கு வந்து 2-3 ஹீரோட்ட போய் கேட்கிறாரு. எல்லாமே ஐயோ பெண்களை ரேப் பண்ற மாதிரி நடிச்சோம்னா எங்க இமேஜ் காலி ஆயிடும், நடிக்க முடியாது அப்படின்னு உடனே இவர் என்ன பண்றாரு, தைரியமான ஆள், இமேஜ் பார்க்காதவன்னா நம்ம பரமக்குடிக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியார்கிட்ட நேரா போய் கமல்கிட்ட போறாரு. கமலை பொறுத்தவரைய புதிய முயற்சிகள் ஆர்வம் உள்ளவர். இன்று வரைக்கும் கதாபாத்திரத்துக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார். கேரக்டர் தான் முக்கியம் என்பதில் உறுதியாக இருப்பார். இல்லையெனில் சப்பானி கேரக்டரை பண்ணி இருப்பாரா? வெற்றில பாக்கு போட்டு ஜலக்குன்னு ஒரு நொண்டிட்டு ஒரு ஹீரோ பண்ணுவாரா? ஸோ அந்த கமல் வந்து மர்டர் பண்றதா சைக்கோ கில்லரா நடிக்க கேட்ட போது, என்ன தேனிக்காரரை இதை போய் கேட்குறீங்க, கலைஞனுக்கு எல்லையே இல்லை, இந்த பாட்டில் வேறு அந்த பாட்டில் வேறு, அப்படி மாறணும், அவன் தான் நல்ல கலைஞன் என்றார். எனக்கு பெரிய சந்தோஷம். காஸ்டியூம்லாம் அவரே பார்த்துக்கிட்டாரு. அப்ப வந்து வாணி கணபதி மேடம் இருந்தார்கள். ரொம்ப மாடர்னா காஸ்டியூம்லாம் போட்டு பார்த்துட்டு பாம்க்ரோ ஹோட்டல் என்று ஒன்று உண்டு, அதன் எதிரே உள்ள ஒரு பங்களா, அங்க வந்து படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். எல்லாமே வந்தாச்சு. ஆனா மைண்ட் செட் ஆகல. கமலுக்கு குழப்பம். என்ன தேனிக்காரரை என்னாச்சு என்று கேட்டார். எனக்கு அந்த வீடு செட் ஆகல, நான் இமேஜின் செஞ்சது போல அந்த வீடு இல்ல, திரும்பவும் வீடு தேடுகிறோம், அதாவது எல்லாரும் படப்பிடிக்க ரெடி, ஆனால் வீடு திருப்தி இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். ஹீரோ இல்லாமலே படம் எடுப்பேன், ஹீரோயின் இல்லாமலே படம் எடுக்க ஆரம்பித்து விடுவேன். முரட்டுத்தனமான தைரியம், துணிச்சல். லொகேஷன் கிடைக்கவில்லை. நானும் கமலும் காரில் ஏறிக்கொண்டு சுற்றினோம். டி நகரில் ஒரு பார்க், அதற்கு எதிரே நாகர் ஹவுஸ் என்ற ஒரு பங்களா. எனக்கு ரொம்பவே பிடித்து விட்டது. கமலிடம் சொன்னேன். அப்படியா, வாங்க போய் கேட்போம் என்றார். யார் என்னன்னு தெரியாம எப்படி போய் கேட்பது? கூர்காவிடம் கேட்டுவிட்டு உள்ளே போனோம். வடநாட்டுக்காரர் ஒருவர் கார்மெண்ட்ஸ் நடத்தி வருகிறார். துணிகளை எல்லாம் தைத்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தொழில் செய்து வருகிறார். அவர்களுக்கு என்னை தெரியவில்லை. கமலை தெரிந்து கொண்டார். விஷயத்தை சொன்னவுடன் பெருந்தன்மையுடன் உள்ளே பார்க்க சொன்னார்கள். உள்ளே எல்லாம் போகவில்லை. இதுதான் அந்த வீடு என்று முடிவெடுத்து விட்டேன். படம் எடுக்கவும் ஒத்துக்கொண்டார். உடனே எல்லாவற்றையும் ஷிஃப்ட் செய்து இங்கே கொண்டு வந்தோம். ஒரு இடம் நம்மிடம் பேசும். ஒரு லொகேஷன் என்னை இப்படியெல்லாம் எடுத்துக்கோ என்று சொல்லும். நான் எந்த லொகேஷனுக்கு போனாலும் அந்த இடங்களில் பேசுவேன். அந்த இடமும் எனக்கு இடம் கொடுக்கும். சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் இன்னொரு பியூட்டி தெரியுமா? படத்தை 20 நாளில் எடுத்து முடித்தேன். இப்போதெல்லாம் 60 நாள் 70 நாள் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 28 நாள் எல்லாத்தையும் எடுத்து முடித்தேன். ட்ராலி ரெடியா இருக்கும். படத்தின் ஒவ்வொரு காட்சியும் எப்படி எடுக்க வேண்டும் என்று மைண்டில் வைத்திருந்தேன். படம் முழுக்க எங்கெல்லாம் ட்ராலி ஷாட் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ மொத்தத்தை 3 நாளில் ட்ராலி ஷாட்களும் எடுத்து விட்டேன். அது படம் முழுக்க பல இடங்களில் வரும். இன்னொரு விஷயம், படத்தில் ஒரு பூனை தேவைப்பட்டது. நண்பர் RC பிரகாஷ் 3 பூனைகளை வளர்த்து வந்தார். பூனையை அப்போ எதுக்கடா பூனையெல்லாம் வளர்க்குறாங்கன்னு எனக்கு கோபமா வரும். ஆனா இப்போ வந்து ஆஹா நமக்காக ஒரு பூனை வளர்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அந்த கருப்பு பூனையை கேட்டேன், அவரும் சரின்னு கொடுத்துட்டாரு. பூனையை வைத்து நடிக்க வைத்தோம். 2 நாள் பூனை நடித்தது. 3ஆவது நாள் பூனையை காணும். தயாரிப்பாளர் KRG சாலையிலிருந்து எல்லோரும் டென்ஷன், ஷாக்கு. பூனையை காணவில்லை என்றது. பூனைக்குரியவர் கேஸ் போட்டு விட்டார். பிறகு அந்த பூனையை வளர்த்த விட காம்ப்ரமைஸ் பண்ணோம். அவர் கேஸ் போட்டது சரிதான், நியாயம்தான். ஆசையாசைய வளர்த்த பூனையை வளர்த்தவர் அல்லவா? அந்த பூனை என்னானது என்று இன்று வரை தெரியவில்லைன்னு அப்படின்னு முடிச்சிருந்தாரு. அந்த சிகப்பு ரோஜாக்களை பொறுத்தவரைய கமலஹாசன் அந்த கேரக்டரை நடிச்சது வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி ஒண்ணுச்சு. 25 வாரம் மாபெரும் வெற்றி அமைஞ்சது. அந்த படத்துல பியூட்டி என்னன்னா, அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஒரு நைட்ல நடக்கிற கதை. நல்லா கவனிச்சு பாருங்க. செகண்ட் ஹாஃப் ஒரே நைட்டு. கமலுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்சு போயிடும். ஸ்ரீதேவியை கொல்ல கமல் துரத்துவார். இதுதான் செகண்ட் ஹாஃப். ஒரே நைட்ல நடக்கக்கூடிய கதை. கமல் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அழுகிற சீனு, எனக்கு இந்த இடத்துலதான் கண்ணீர் வரணும்னு சொல்லி பாரதி ராஜா அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பார் அவார்டு ஃபங்க்ஷன்ல. கரெக்டா அந்த க்ளோஸ் அப் கிட்ட போனவொடனே அப்படியே ஒரு டிராப் ஒழுகும். அதுதான் கமல். அந்த மாபெரும் கலைஞன் இமேஜ் பார்க்காம எந்த கேரக்டரும் அந்த கேரக்டரா மாறணும்னு நடிச்சு கொடுத்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். அது பாரதி ராஜாக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. கமல் பாரதி ராஜா கூட்டணினாலே வெற்றி தான் அப்படின்னு அந்த படமும் அதுக்கு ஒரு சான்றா அமைஞ்சது.